2.5% கொடுப்பது வாஜிப், கட்டாய கடமை. 40ல் 1 அதில் குறைபாடு செய்யக்கூடாது. யாருக்கு கொடுக்க வேண்டும் இதையும் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் விளக்கப்படுத்துகிறார். 8 கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது, நாம் ஜகாத்துடைய பணத்தை பங்கிடும் போது ஒரு ஆமில் இருப்பார். அவர்தான் ஜகாத்தை கலெக்ட் பண்ணி சேர்த்து பங்கு போடுவார். முதலாவது ஆமில், ஜகாத்தை பங்கு போடக்கூடியவருக்கு ஒரு உஜ்ரா, கூலி கொடுக்கப்படும். அவருடைய கஷ்டத்துக்கு ஏற்ப எந்தளவு மாற்றலாகிறாரோ, எந்தளவு மெனக்கெடுகிறாரோ அதற்கு ஏற்ப ஒரு சம்பளத்தை கொடுக்கலாம். ஆனால் ஜகாத்தில் பங்கு கொடுக்க முடியாது. நான் டைரக்டாக ஜகாத்தை கொடுத்தால் ஆமில் இல்லாமலாகி விடுவார். எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் சில கூட்டத்தினர்கள் இல்லாமலாகிறார்கள். ரிகாப், அடிமைகள் இந்த காலத்தில் இல்லை. முஜாஹிதூன்கள், ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நாட்டை பொறுத்த வகையில் பணங்களை கொடுத்துவிடக் கூடாது. மூன்றாவது, இப்னு சபீல், ஒரு பயணம் செய்து இடையில் பணம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள், அல்லது முன்ஷியு சஃபர், ஹலாலான ஆகுமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர், இப்படியானவர்களை காண்பது மிக குறைவு. ஃபகீர்கள், மிஸ்கீன்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஃபகீர்கள், ஃபகீர் என்றால் யார்? அறவே ஒன்றுமே இல்லாதவர், அடிமட்ட ஏழை, அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் இல்லை. இரண்டாவது மிஸ்கீன். மிஸ்கீன் என்றால் இருக்கிறது போதாது. உதாரணமாக அவனுடைய மாத செலவீனம் 80,000, ஆனால் அவனுடைய வருமானம் 50,000 தான். அவனுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. கௌரவமாக கேட்காமல் அவருடைய தேவைகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. மிஸ்கீன்களுடைய கேட்டகரியில் எத்தனையோ பேர் வருவார்கள். அவருடைய தேவைகளை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு கொடுப்பதுதான் எங்களுடைய டேலண்ட். குடும்பத்திலேயே இருப்பார்கள். கணேசக்குரியவர்களே, ஃபகீர், மிஸ்கீன். மூன்றாவது, முஅல்லஃபத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், ஈமானில் பலகீனமானவர்கள், அல்லது இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். நான்காவது, கடனாளிகள், யாரெல்லாம் கடனில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். பெரும் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும், பெரும் செல்வந்தனாக இருந்தாலும், கடன் இருந்தால் அவருக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுத்து அந்த கடனில் இருந்து அவரை வெளியே எடுக்கலாம். கணேசக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஜகாத் பெற தகுதியானவர்களை பற்றி சொல்லும் போது ஜம்ஆக, பன்மையாக சொல்கிறான். ஃபுகரா, மசாகீன், பன்மையாகத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால் இந்த 8 கூட்டத்தில் ஆக குறைந்தது 3 கூட்டத்திற்கு என்னுடைய ஜகாத்துடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்திலும் 3 பேர் இருப்பது சிறந்தது. அப்படி என்றால் என்னுடைய ஜகாத்துடைய பணம் 9 பேருக்கு போகும். என்னுடைய ஜகாத்துடைய பணத்தை 9 பேருக்கு கொடுக்கும் போது சிறிய சிறிய அமௌண்ட்கள் தான் போகும். அதனால தான் கூட்டு ஜகாத்தை நாம் வலியுறுத்துகிறோம். பைத்து ஜகாத் என்பது எல்லா ஊர்களிலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பதை விட ஒருவருக்கு தொழிலுடைய ஒரு வழிகாட்டலை நாம் காண்பித்து கொடுத்தால் அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வளர்வார். என்னுடைய முழு ஜகாத்துடைய பணத்தை தனி ஒருவருக்கு கொடுத்தாலும் ஜகாத் நிறைவேறும், ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படும். இருந்தாலும் சிறந்தது குறைந்தது 3 கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலும் 3 பேர்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது. எனவே இந்த ஜகாத்துடைய கடமையை பற்றி சரியாக தெரிந்து அறிந்து இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோம். உலமாக்கள் எடுத்த மஷூரா கேளுங்கள். என்னிடத்தில் இந்த சொத்து செல்வங்கள் இருக்கிறது, இதில் எதற்கு நான் ஜகாத் கொடுக்க வேண்டும், கணக்கு பார்த்து சரியாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். சிலர் மதரசாக்களுக்கு தூக்கி கொடுப்பார்கள், மஸ்ஜிதுக்கு தூக்கி கொடுப்பார்கள், பில்டிங் கட்ட, அது கட்ட, இது கட்ட.
அந்த ஜகாத் நிறைவேறுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 கூட்டத்துக்கு மட்டுமே ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம். அந்த 8 கூட்டம் அல்லாத இன்னொருவருக்கு கொடுத்தால் அது ஜகாத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சிலர் என்ன செய்வார்கள், சஹர் இஃப்தாருடைய ஏற்பாட்டை செய்து கொடுப்பார்கள். ஏழைகள் மட்டுமே அந்த இடத்தில் வந்து சாப்பிட்டால் இவருடைய ஜகாத் செல்லுபடியாகும். ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் அங்கு வந்து சாப்பிட்டால் அதையும் அவர்கள் கணக்கு போடுவார்கள். இத்தனை சவன், இத்தனை பார்சல் என்று கணக்கு போட்டால், ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் சாப்பிட்டால் அந்த அமௌண்ட் ஜகாத்துடைய இவருடைய பணத்தில் இருந்து குறையும். தகுதி இல்லாத ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதனால் உலமாக்களுடைய மஷூராவோடு இந்த ஜகாத்துடைய கடமையை அழகாக நிறைவேற்றுங்கள். இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஃபர்தாக கடமையாக ஆக்கியிருக்கிறான். சிலருக்கு தெரியாது, எனக்கு ஜகாத் கடமையா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியாது. கொடும் போக்காக இருந்தால் நாம் ஜகாத் கொடுக்காமல் பதுக்க வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் நாளை எங்களுடைய கழுத்தை சுத்தி கொள்ளும் பாம்பாக எங்களை கொத்திக் கொண்டே சொல்லும், அனமாலுக்கு வகன்றும், நீ சேர்த்து வைத்த சொத்து செல்வம் நான் தான். அதனால் மிக எச்சரிக்கையாக இருப்போம்.